வாக்குத்தத்தம் உன்னுடையது. 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களை விடுவித்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய்விட்டேன். அது அவர்களுக்கு இளைப்பாறுதல் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அது இளைப்பாறுதலா என்றால் அது உண்மையான இளைப்பாறுதல் அல்ல. நான் இவ்வுலகத்தில் வந்ததன் நோக்கமே மனிதனை இப்பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு தேவனோடு ஒப்புரவாக்கி நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதே. இதுதான் நித்திய இளைப்பாறுதல். இந்த நித்திய இளைப்பாறுதலை தரவே நான் இவ்வுலகத்தில் வந்தேன். என்னை விசுவாசிக்கிறவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெறுவான். என் அன்பு பிள்ளைகளே, நீ பரலோக வாழ்வுக்கு உன்னை தகுதிப்படுத்திக்கொள். பரலோகம் ஒரு அருமையான, இனிமையான, சந்தோஷமான இடம். அங்கு அழிவும் நாசமும் கேட்கப்படாது. ஆண்டவரோடு நடக்கும் பாக்கியம் உனக்கு கிடைக்கும். பசி இல்லை, தாகம் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது உன்மேல் படுவதில்லை. கண்ணீர் துடைக்கப்படும். எப்போதும் சந்தோஷமே. நான் நித்தியமான இளைப்பாறுதல் தருவேன். என்னை விசுவாசி. நான் உனக்காக என்னையே பலியாக ஒப்பு கொடுத்து உன் பாவங்களை ஏற்றுக்கொண்டு உன்னை ரட்சித்திருக்கிறேன். என்னை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு உன் பாவங்களை அறிக்கையிட்டு என்னோடு பிரியமான வாழ்க்கை வாழ்வாயானால் நான் வரும்போது உன்னை நித்திய இளைப்பாறுதலுக்குள் ஏற்றுக்கொள்வேன். மனித வாழ்வின் முழு முதல் நோக்கமே என்னோடு நித்தியமாக வாழ்வதுதான். இன்றே இரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம். ஆதார வசனம்: அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். எபிரேயர் 4:1.